Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போது 8th standard maths NCERT syllabus chapter 6 exercise problem பார்க்க போறோம். Page number 98 fifth sum. Angle A, angle B, angle C and angle D are the interior angle of the quadrilateral. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? Interior angle சொல்றாங்க. ABCD such that angle A equal to angle B by 2 equal to angle C by 4 equal to angle D by 5 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த angles-லாம் find the angles of the quadrilateral ABC அப்படின்னாங்க. இப்போ வந்து எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, ஈக்குவலா போட்டிருக்காங்க. என்ன பண்ணிட்டு ஈக்குவலா போட்டுட்டு B by 2 angle B by 2 angle C by 4 D by 5 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். let A equal to angle B by 2 equal to angle C by 4 equal to angle D by 5 equal to x ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், எல்லாமே என்ன பண்ணிக்கிறேன், x ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். கிளியர்? இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கிறேன், x. ஓகேவா? அப்போ என்ன பண்ண போறோம், ஆங்கிள் A என்ன x, ஆங்கிள் B னா x ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 2x, 4 இருக்கிறதுனால 4x, 5 இருக்கிறதுனால 5x ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம். 5 + 4 எவ்வளோ, 9, 10, 9 + 2 11, 11 + 1 12, 12x ஈக்குவல் டு 360 டிகிரி. x இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 12. 1 டைம் எவ்வளோ டைம் இது, 30 டைம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆங்கிள் ஏன்னா 30 டிகிரி, பின்னு என்ன அசியூம் பண்ணோம், 2x அசியூம் பண்ணோம்ல. அப்போ 2 × 30 60, சின்னா 4x, 4 × 30 120, டின்னா 5x, 5 × 30 150. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஏபிசிடி அந்த குவாட்ரிலேட்டர் ஆங்கிளை கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்? நெக்ஸ்ட் 6 சம் பார்ப்போம். வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த பாலிகன் n sides? If n is equal to 7 and the polygon is a regular polygon, then find each interior angle of it அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, சைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஈச் சைடில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஈச் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அன் n sides of polygon is n - 2 × 180. இது ஃபார்முலா. n எவ்வளோ, 7. சம் ஆஃப் 7 போட்டு சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், 7 - 2 என்னோட வேல்யூ 7 7 - 2 × 180 ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இப்போ 7 - 2 எவ்வளோ உங்களுக்கு, 5 × 180 பண்ணும். 5 × 180 பண்ணால் எவ்வளோ வருது, 90. இப்போ ஈச் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா 90 டிவைடட் பை 7. ஓகேவா? 90 டிவைடட் பை 7 நீங்கள் 900 டிவைடட் பை 7. இங்கே ரஃப் காலமில் போடலாம். 900 இங்கே 7 7 டேபிளில் 1 7s are 7, பேலன்ஸ் எவ்வளோ வருது, 2. அப்போ 0, ஒரு 0 இறக்கிக்கிட்டிங்கன்னா 2 7s are 14. அப்போ 2 டைம் 14, பேலன்ஸ் எவ்வளோ வருது, 6. நெக்ஸ்ட் 0 இறக்கிக்கோங்க. இறக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 7 7s are 49, 8 7s are 56, 56, பேலன்ஸ் எவ்வளோ 4. இது அப்படியே நீங்கள் மிக்ஸ் ஃப்ராக்ஷனில் எழுதினீங்கன்னா இது இங்கே வரும், இது சைடில் வரும். வந்தால் என்ன வரும், 128, 4 மேலே போகும், 7 கீழே வரும். ஸோ அப்போ ஈச் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 128 டிகிரி 128 4/7 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பாயிண்ட்ல எழுதப்படி இப்படி எழுதிக்கலாம். கிளியர்? 7 சம் பாருங்க. The number of sides of two regular polygon are in the ratio 1:2. Regular polygon or ratio 1:2 ன்னு கொடுத்துட்டாங்க. If the ratio of each interior angle of the first polygon to each exterior angle of the second polygon is 5:1. first polygon ஓட இன்டீரியரும் is equal என்ன சொல்றாங்க, polygon to each exterior angle-ம் second polygon-க்கு பார்த்தீங்கன்னா 5:1 கொடுத்துருக்காங்க. Find the number of sides of two polygon have. திருப்பி நான் கொஸ்டின் பண்ண பாருங்க. the number of sides of two regular polygon இருக்கு. அது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2. if each ratio of the interior angle of the first polygon to each exterior angle of the second polygon is 5:1 ன்ட்டாங்க. number of sides of two polygons கண்டுபிடிக்கணும். let the number of sides of two regular polygon be n ன்னு வச்சுட்டேன், இன்னொன்று 2n ன்னு வச்சுட்டேன். the ratio of each interior angle of the polygon அப்படின்னு எழுதிட்டு exterior angle of second polygon is 5:1. ஃபர்ஸ்ட்டுக்கும் each of exterior angle second polygonக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 5:1 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன ஃபார்முலா, n - 2 × 180 by n, ஓகேவா, டிவைடட் பை 360 by 2n. இதுதான் ஃபார்முலா எழுத போகிறோம். ரேஷியோ எவ்வளோ, 5/1. ஓகேவா? இந்த வேல்யூவோட என்ன டிவைட் பண்ணணும், இந்த 360யோட இந்த 2n டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு n, செகண்ட் ஒன்னுக்கு 2n. ஃபார்முலாவில் இதை டிவைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, n - 2 × 180 by n
டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக ஆக்கணும். ரைட் சைட் வேல்யூ ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆகிடும், 2n மேலே வந்துடும், 360 கீழே வந்துடும், ஈக்குவல் டு 5/1. இப்போ என்ன பண்ண போகிறோம், nn கேன்சல். ஓகேவா, 180 டேபிளில் 1 டைம் 2 டைம் 2 கேன்சல். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, n-2 ஈக்குவல் டு இந்த 5/1 இருக்கா, கிளியரா, 5/1 இருக்கா. அப்போ n-2 இஸ் ஈக்குவல் டு 5. 1 அந்த பக்கம் போனாலும் சேம் தான். அப்போது -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 5 + 2 எவ்வளோ, 7. therefore the number of sides of 2 polygon is 7 and 14. ஏன் 7 and 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், n and 2n கொடுத்துருக்கோம். n 7 என்ன, 2n என்ன, 2 × 7 எவ்வளோ, 14. clear. thank you.